மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உங்கள் அனைவரையும் இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க்கையில் மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன். இந்த கடவுள் மனிதனுக்கு இந்த உலகை ஆள்வதற்காக கொடுத்திருக்கிறார். இந்த கடவுளுக்கு விருப்பமானது எது? இயேசுவினுடைய வாழ்ந்த காலங்களில் இயேசு தன்னுடைய சமூகத்திற்கு பல நேரங்களிலே அந்த மக்களுக்கு நல்லதையே செய்தார். அவர் சென்றமிடமெல்லாம் நன்மைகளை செய்தார் என்று விவிலியம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இயேசுவினுடைய வாழ்க்கை பயணம் பல மனிதர்களை பாதிப்பு ஏற்படுத்தியது. பல மனிதர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. பல மனிதர்களுக்கு வினாக்களை எழுப்பி கேள்வியை இயேசுவின் முன் வைத்தது. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த பரிசேயர்கள் இயேசுவினுடைய சீடர்கள் செய்த செயலை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். என்ன செயல் செய்தார்கள் சீடர்கள்? அன்று ஒரு ஓய்வு நாள். இயேசு தன்னுடைய சீடர்களோடு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். இதை பார்த்த இந்த பரிசேயர் சமூகம் இயேசுவிடம் கேட்கிறது, பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள். அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது பரிசேயருடைய கேள்வி. அவர்கள் தங்களுடைய பசியை போக்குவதற்காக அவர்கள் அங்கே இருந்த கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். இந்த பரிசேயருடைய சட்டம், அதாவது யூத சட்டப்படி ஓய்வு நாளை நாம் மீறக்கூடாது. யூதர்கள் பல சட்ட வழிமுறைகளை, விதிமுறைகளை அந்த யூத சமூகத்திற்கு வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சட்டங்களை மீறுகிறவன் சமுதாயத்திலே வித்தியாசமாக பார்க்கப்படுகிறான். இயேசுவினுடைய மரணத்திற்கு இதுவும் ஒரு காரணம். இயேசு ஓய்வு நாளை மீறினார். எனவே இயேசு அங்கே சொல்லுகிற செய்தி என்னவென்றால், மனித நேயம் முக்கியம். ஓய்வு நாளில் ஒருவனை குணப்படுத்துவது, ஓய்வு நாளில் ஒருவனுக்கு நல்லது செய்வது மனிதநேயம். எனவே கடவுள் விரும்புவது பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார். இவ்வளவு அருமையான ஒரு செய்தியை அந்த சமூகத்திற்கு சொல்லுகிறார் பாருங்கள். கடவுள் விரும்புவது பலியே அன்று, இரக்கத்தையே விரும்புகிறார். உங்களுடைய கடவுள் ஆகிய ஆண்டவர் இந்த மக்களிடம் எதிர்பார்ப்பது இரக்கம், மனிதநேயம். எனவே மனிதநேயத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே மனிதநேயம் இல்லாத ஒரு வாழ்வாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, மனித நேயம் என்பது வாழ்வில் இரக்கத்தோடு, அன்போடு பிறருக்கு நல்லதை செய்வது, உதவி செய்வது. இதைத்தான் இயேசு அங்கே சுட்டி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களில் மனித நேயத்தோடு நம்முடைய வாழ்வு இருக்கிறதா? சட்டங்களை வகுத்து இருக்கிறோம், ஆனால் மனித நேயம் அங்கு மறைக்கப்படுகிறது. மனித நேயம் இல்லாத பொழுது ஏழை, வறியோர், நலிந்தோர் வாழ்வு பெற முடியாது. எனவே இந்த சமூகம் மனிதநேயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க, இன்று என்னுடைய செயல் மனிதநேய செயல்களிலே என்னுடைய வாழ்வை நான் தொடர்ந்து செல்வதற்கான ஆற்றலை இறைவன் தர நாம் அருமையான நாளிலே ஜெபிப்போம். அன்பு இறைவா, வாழ்க்கையிலே நீர் பலியை விரும்பவில்லை, மனித நேயத்தையே விரும்புகிறீர். அதற்கான ஆற்றலை எங்களுக்கும் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.